அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியை திரும்பி பார்க்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்க போகும் நல்ல பொன்னான வாய்ப்புகள், விட்டுப்போன யோகத்தினையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திரும்ப கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனல் சனி பகவானுடைய வக்ரபேஷி பலன்கள் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை தெரிஞ்சுக்கிடலாம்ங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் முழு சுபர், பொன்னன், தனக்காரகன் உங்கள் துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 8ஆம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்காருங்க. அவர் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ர நிலையை அடைகிறார். வக்ரம் என்றால் அந்த கிரகமானது பின்னோக்கி நகரப்போகும் ஒரு நிலைங்க, அதாவது திசை மாறும். இந்த வக்ர நிலையில் அவர் ராசி மாறவில்லை, நட்சத்திரம் மட்டும் மாறுகிறார். மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் இருந்து மீண்டும் ரோகிணி நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் குரு பகவான். இதன் விளைவாக துளாராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல குரு பகவான் அப்படி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் செய்ய போகிறாருங்க. இடத்தால் லாபம், சகோதரத்தால் லாபம். இந்த 2 விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் ஒரு இடமாற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா விரயஸ்தானம், அதாவது 12ஆம் வீட்டை பார்க்கறதால குரு பகவானுடைய வக்ரத் பார்வையால் இந்த விஷயமானது மாறுபடுதுங்க. அதனால் ஒரு விரயம் என்பது ஏற்கனவே ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த மிகப்பெரிய விரய செலவு என்பது ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மலருங்க. வெளிநாட்டிலிருந்து நன்மையான விஷயம் கிடைக்கும், அதுக்கு உரிய தொடர்புகள் ஏற்படும். மேலும் குடும்பத்தின் ரீதியாக நன்மையை தாராளமாக எதிர்பார்க்கலாம். திடீர் திருமணம், சுபகாரியம், குடும்பத்தில் வாரிசு தழைப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. மேலும் படிப்பு விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்கள் துளாராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியின் மீது பதியுது. அப்போ படிப்பு விஷயத்தில் பேர் புகழ் பட்டம் பெறுவது உறுதிங்க. வைத்த அரியர்ஸ் எல்லாம் சரி செய்யப்படும். படிப்பில் இருந்த தடை நீங்குங்க. வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் மாற்றம் என்பது நிகழப்போகுது. இந்த ஒரு நேரத்தில் திரும்ப கிடைக்க போகுது வாய்ப்புகள். அதென்ன திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் கேட்டால், துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரன் அமைவதில் தட்டி போயிட்டு இருக்கா? இப்போ சரியான வரன் அமைவது நிச்சயங்க. திருமண வாழ்க்கை நடந்தே தீரும். குரு பகவான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். அஷ்டமத்தில் மறைந்திருந்தார் குரு பகவான், அதனால குருபலன் இல்லாமல் போச்சு. இப்போ அந்த குரு பகவான் வக்ரம் அடைவதால் குருபலனை நீங்கள் துளாராசியில் பிறந்த நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. திருமண வரன் மீண்டும் வந்து வாய்ப்பு கிடைத்து திருமணம் நிச்சயம் நடக்குங்க. 2வதாக பார்த்தா இந்த நேரத்தில் சனி பகவானும் வக்ரமாக இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் இருக்காருங்க. கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் நன்மை நடக்கும். பிள்ளைகள் வழியில் வேலை, கல்வி மற்றும் திருமண வாழ்க்கை அமைகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. அதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதே போல் பதவி வாய்ப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், ஒரு அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்புகள் மற்றும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் தவறவிட்ட இந்த மாதிரியான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுதுங்க. அது என்னன்னா பண வரவுங்க, அந்த தரக்கூடிய அதிர்ஷ்டம். அந்த வகையில் பெட்டிங், ஆன்லைன் கேமிங், ரேஸ், ஷேர் மார்க்கெட், லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை மீண்டும் நீங்கள் பெறப்போவது உறுதிங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதால் துளாராசியில் பிறந்த நீங்கள் தவறாமல் அரச மர கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, அரச மரத்தினை 9 முறை வலம் செய்வது, இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் எப்பேற்பட்ட தடை தோஷம் இருந்தாலும் அது நீங்கி நிவர்த்தியாகி காரியம் நடந்து உங்களுக்கு நிம்மதி சந்தோஷங்கிறது கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத
பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.